என் பெயர் காவ்யா. ஈழக் கனவுகள் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் சத்யசீலன் அவங்களை நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்க போகிறோம். ஈழக் கனவுகள் திரைப்படம் ஈழ மக்களுடைய வலியையும் சுதந்திர போராட்டத்தையும் எடுத்து கூறும் வகையில் அமைந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணது எப்படி அப்படிங்கிறத நம்ம சத்யசீலன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். மியூசிக் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுதான் அவருடைய ரூம். இப்போ நம்ம அவரை மீட் பண்ணலாம். குட் மார்னிங் சத்யசீலன் சார். இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எரிபடம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கம்பேரிங்ல ஈழக்கனவுகள் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க காவ்யா. ஈழக்கனவுகள் படம் மூலியமா நீங்க இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கீங்க. நீங்க திரையுலகுக்கு வந்த காரணத்தை பத்தியும் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தியும் நம்ம நேயர்கள் கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். எங்கள் அப்பா வந்து சினி ஃபீல்டில் ஒரு சிங்கராக வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது ஒரு சூழ்நிலை காரணமாக முடியாமல் போச்சு. சரி, பசங்களாவது இந்த ஃபீல்டுக்கு வரட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டு இந்த இசைத்துறையில் எங்களை சங்கீதம் படிக்க வச்சார். முதல்ல வயலின் கற்றுக் கொடுத்ததாக என்னையும் எங்கள் அண்ணனையும் கொண்டு போய் கிளாஸில் விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னே என்னை ஃப்ளூட்டு கற்றுக்க வச்சார். அப்புறம் அப்பா வந்து ஹார்மோனி வாசிப்பாங்க. அப்போ கிளாஸுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ அதை பார்த்து நாங்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு கீபோர்ட் வாசிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்புறம் அது முறைப்படி ஒரு சங்கீத வித்வான்கிட்ட போயிட்டு நாங்கள் அதை முறைப்படி கற்றுக்கிட்டு அப்புறம் பிஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அப்புறம் அது முடிச்சுட்டு நான் எம்ஏ மியூசிக் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ தான் வந்து நான் 2 வருஷம் ஃபைனல் முடிச்சுட்டு நம்ம சினித்துறைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஈழக்கனவுகள் படத்தில் இசையமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. பொதுவாகவே எல்லாரும் பெரிய பேனர் பெரிய நடிகர்களுடைய படத்தில் தான் அறிமுகமாகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஈழக்கனவுகள் படம் மூலிமா அறிமுகமாகி இருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கமர்ஷியல் படம்ங்கிறது வேறு. இது வந்து ஒரு ஈழ மக்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தது இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். ஈழ மக்களுடைய பிரச்சனை வந்து அவங்க அனுபவிக்கிற வலி வேதனை அது எல்லாத்தையும் வந்து நான் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் அமைக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. இது வந்து கமர்ஷியல் ஃபிலிமில் அந்தளவுக்கு நம்மளுக்கு பண்ண முடியாது. இது மாதிரி ஃபுல் ஃப்ரீடத்தோடு எனக்கு என்ன பண்ண வச்சார் டேரக்டர் சார். அதில் அப்போ பண்ணும்போது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் போட வேண்டியது இருந்தது. இந்த ஆர்ஆர்லேயே கிட்டத்தட்ட 70 ட்ராக்ஸு கிட்டத்தட்ட போட வேண்டியது இருந்தது. அது பாருங்கள். ஏய் நீ போகுது. அங்க வந்து நிக்குது. வா
எல்லாரையும் கொண்டு போட்டோம். இப்ப இங்க தாக்குதல் நடக்கும். எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடி பாருங்க. இது மாதிரி நாங்கள் நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த படத்தில் 3 பாடல் இருக்குது. 3 பாடலுமே வந்து அருமையான ஒரு லிரிக் எழுதி கொடுத்துருக்காரு உதய். அந்த லைனை பார்க்கும்போதே வந்து ஒரு அதில் ஒரு ஃபீல் இருந்தது, நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. உயிரிலே உன் கனவுகள் பாடல் காதல் பாடல், இந்த பாடலுக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க இல்லையா? இதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். அந்த பாட்டில் வந்து சரணத்தில் வந்து போரில் வென்று ஈழம் கண்டு பாவையான பாய், இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் இடையில மியூசிக் ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அப்போ அந்த பாட்டோடைய ஃபீல் கெட்டுடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும், அது பாட்டு நல்லா வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதில் வந்து என்னென்ன சேர்க்க முடியுமோ சேர்த்து அதை வந்து ஒரு நல்ல அழகான பாட்டாக மண்ணின் சாங்குக்கு நீங்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த பாடலை பற்றி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஈழமண் சாங் வந்து ஃபஸ்ட்டு டியூனுக்கு தான் பாட்டு எழுதினாங்க. டியூன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கேட்டார், டேரக்டர் சார் கேட்டார். கேட்டோடனே அந்த டியூன் ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து ஓகே சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் லிரிக் வந்தது. லிரிக்கை பார்க்கும்போது தான் முதல் வரியிலேயே வந்து ஈழ மண்ணின் குருதி ஈரம் காயவில்லை, அந்த வரியை பார்த்தோன்னே முதல் வரியிலேயே இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் பண்ண முடியாது. டியூனுக்கு ஒரு விதமாக டியூனை கேட்டு பாட்டு எழுதுறது ஒரு விதம். அதுக்கப்புறம் பாடல் வந்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மியூசிக் பண்ணோம். தியாகங்கள் மோதும் தொப்புள் கொடி சேரும் தாகம், அது எங்களின் தாயகம்தான். வரலாறு இங்கே பிழையாகும் என்றால் சுடராகி சுட்டும் பனை காடுகள் தான். தமிழர் சாபங்களாலே பூகோள நிலைப்பாடு மாறுமே. ஈழத்து தமிழர் சாபங்களாலே பூகோள நிலைப்பாடு மாறுமே. விடுகதை எல்லாம் விடையென மாறும். நாளை நம் வீட்டில் நாம் பொங்கலாம். வாழ்வை புதிதாக நாம் வாழலாம். மண்ணின் குருதி ஈரம் காயவில்லை. இங்க பூவி திரிகின்ற குரு
குருவிகள் கூட்டத்தை காண ஸ்லோல் ஆஃப் ரெபல் அப்படின்னு சொல்லிட்டு தீம் மியூசிக் ஒன்று கொடுத்துருக்கீங்க டைட்டில் சாங்க்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சார் சொன்னப்போ வந்து அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மியூசிக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சில மியூசிக்லாம் சாம்பிள் காமிச்சார். அதை கேட்டுட்டு அதையும் கேட்டுட்டு எனக்கு இது வரைக்கும் நான் அது மாதிரி பண்ணது கிடையாது. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம். அது உண்மையிலே நான் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது வந்து நான் ஒரு மியூசிக் பண்ணி காமிச்சேன். அதில் சில தப்பு அப்படி இப்படி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி கரெக்ட் பண்ண சொன்னார். அது பண்ணதுக்கப்புறம் அது ஓகே ஆச்சு. ஈழக்கனவுகள் படம் திரையிடல் பண்ணப்போ உங்களுடைய இசையை கேட்டவங்க எல்லாருமே உங்களுடைய இசை அவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஈழ மக்களுடைய வலியையும் வேதனையும் உங்களால் எப்படி இசை வடிவில் கொண்டு வர முடியும்? அந்த ஈழக்கனவு படத்தில் அந்த பாட்டி கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கேரக்டரில் வந்து ஒரு அகதி முகாம். அது அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த ஹீரோயினோட அப்பா இருப்பார். அந்த பாட்டி வந்து கேட்பாங்க, எப்போ தான் நம்ம காணியை திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து இன்னும் பதில் தெரியல நம்மளுக்கு. அப்போது வந்து அந்த இடத்துல மியூசிக்கு வந்து கண்ணாபின்னு நம்ம கொடுத்துட முடியாது. அங்கே ஒரு ஆறா தேவைப்பட்டுச்சு. அதை வந்து நாங்களும் முயற்சி பண்ணோம். 10 தடவைக்கு மேலே பண்ணோம். அது எங்களுக்கு திருப்தியாக வரல. அப்புறம் ரொம்ப யோசித்து பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃப்ளூட்டில் ஒரு பிட்டு ஒன்று. இங்கே பாருப்பா, எங்கள் வீட்டையும் காணியும் இப்போ தான் திருப்பி தர போகிறாங்களாம். எப்படி திருப்பி தருவான்னு நினைக்கிற? எங்களை காணி பூமி எல்லாம் பறிச்சு 1/2 மைல் தூரத்தில் எங்களை தள்ளி வச்சு இந்த மண்ணிலேயே எங்களை அகதியாக்கி வச்சிருக்கிறான். அழிக்க நினைக்கிறவன் ஆக்குவான நினைக்கிறியோ? சும்மா போ. அப்பா, 4 குளிசிகளும் இதுல வச்சிருக்கிறேன். சாப்பிட்டுட்டு மறந்துடாம சாப்பிடுங்க. இப்போ நீங்க இந்த படத்துல வேற என்ன வித்தியாசமா முயற்சி பண்ணிருக்கீங்க? இந்த படத்தில் வித்தியாசமாக முயற்சி பண்ணது வந்து ஈழமண்ணின் சாங் வரும். அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மனித தர்மத்தை மீறி ஒரு இனப்படுகொலை நடக்குது. அப்போ இசை தர்மம் மட்டும் ஏன் அது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும்னு யோசித்தோம். சரி, அதையும் தப்பாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இசையை வந்து அது ஒரு தவறாக எப்படியெல்லாம் வரக்கூடாதோ அந்த அளவுக்கு அந்த இதில் ஒரு கொடூரமான ஒரு இசை. அது அந்த அளவுக்கு நாங்கள் அது பண்ணோம். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஈழக்கனவுகள் திரைப்படத்துடைய இசையமைப்பாளரை நம்ம சந்திச்சு பேசணும். அந்த படத்தில் இருந்த சில காட்சிகளையும் பாடல்களையும் நம்ம பார்த்து ரசித்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காவ்யா. தேங்க்யூ. டேக் கேர். see you. bye bye.